இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அமாவாசை அன்று காய்கறிகளில் வாழைக்காயை கட்டாயம் சேர்ப்பதன் காரணம் தெரியுமா என்ற தலைப்பில் மிக முக்கியமான ஒரு பதிவை எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். அமாவாசை அன்று சமைக்கும் காய்கறிகளில் வாழைக்காய் கட்டாயம் இடம்பெறும். அதனுடன் பாகற்காய், பிரண்டை மற்றும் பாலக்காய்களுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு. இதற்கு ஒரு புராண கதையும் கூறப்படுகின்றது. அது குறித்து இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுவோம் மக்களே. அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போது அந்தணருக்கு பிராமணாளுக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் இதில் பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பாலக்காய் போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும். ராஜ வம்சத்தை சேர்ந்த விஸ்வாமித்திர புகழ்பெற்ற ராஜ ரிஷி ஆவார். இவரது கடுமையான தவபயனால் இவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார். மேலும் இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி எனும் பட்டத்தையும் பெற்றார். ஆனால் இப்படி பட்டத்தை இவர் பெறுவதற்கு முன்பு இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது. ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரை சந்தித்து தனது வீட்டில் சார்த்தம் செய்ய உள்ளதால் தாங்கள் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கரமான கோபக்கார முனிவர்கள். வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார். இதை கேட்டு வசிஷ்டர் திகைத்து போனார். 1008 காய்கறிகளா? அத்தனை வகை காய்கறிகளையும் எப்படி தேடி பிடிப்பது, எப்படி சமைப்பது என குழப்பமடைந்தார். ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று, நீங்கள் கூறியபடி 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவுடன் பதில் அளித்தார். ஸ்தார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்தது. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தார். வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற தொடங்கினாள் அருந்ததி. முதலில் 8 வாழைக்காயை வைத்தாள். பிறகு பாகற்காய், பிரண்டை, பாலக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது சுவாமி என பணிவுடன் விஸ்வாமித்திரரிடம் கூறினாள். இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது, நான் 1008 காய்கறிகள் சமைத்து பரிமாற சொல்லி கேட்டால் நீ 4 காய்கறிகளை மட்டும் பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாயா என கோபமடைந்தார். அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி, சுவாமி, தாங்கள் அறியாதது இல்லை, அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா? பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமமாகும். இவை 1000 காய்கள் ஆகிவிட்டன. இதோடு 8 வாழைக்காய் வைத்துள்ளேன். மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினார். இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி குறுமியையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டனையும் ஆசீர்வதித்து சென்றார். சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாக உயர்வான இந்த 4 காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன. மேலும் அமாவாசை நாளில் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு வைத்து சமைக்க வேண்டும். கீரை, முள்ளங்கி, உருளை, பீன்ஸ், கத்திரிக்காய், முட்டைகோஸ், முருங்கைக்காய், கோவக்காய் போன்ற காய்கறிகளை சமைக்கவே கூடாது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.